வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா அண்ட் என்னோட சேனல் த ஒண்டர் பவுண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். யூசுவலா கணேஷ் இருக்கும்போது காலையில சீக்கிரமா ஒரு 6:00 ஆர் மேக்ஸிமம் 7:00 எந்திரிச்சு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அப்புறம் ஈவினிங் டைம்ல அவனுக்கு பசிக்குமா, அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி குடுக்குறது, அதுக்கு ஏதாவது குக் பண்ணணும். இந்த மாரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆனா இப்போ ஆஃபீஸ் ஒர்க்காக அவன் 1 வீக் சென்னை போயிருக்கான். ஸோ இந்த டைம்ல எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லன்றனால, நான் நல்லா ரிலாக்ஸ்டா தூங்கி லேட்டா தான் எந்திச்சிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு கூட இன்ஃபேக்ட் நான் எந்திரிக்கும்போது டைம் அரவுண்ட் 10:00. எந்திரிச்சு வந்ததுமே ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில 1 கிளாஸ் வார்மா ஜீரா வாட்டர் தான் குடிப்பேன் எப்பவுமே. எப்பவுமேன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்தா அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நைட்டே ஜீரகம் ஊற வச்சுருவேன். காலையில லைட்டா ஹீட் பண்ணிட்டு, அப்படியே வார்மா குடிச்சிருவேன். குடிக்கும்போது இந்த மாரி ஏதாவது ஒரு கேம் விளையாடுறது, ஒரு YouTubeல ஏதாவது வீடியோ பார்க்குறது, இந்த மாரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டே குடிச்சிட்டுருப்பேன். ஜீரா வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு, இப்போ ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட் இப்போ ரீசென்ட்டா அவங்களோட சேனல்ல ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. இந்த ஜூஸ் 1 வீக் கன்டினியூஸா குடிச்சா அவங்களுக்கு ஸ்கின்ல நெறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லி. ஸோ அத பார்த்தோனே எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆனா ஜப்பான்ல பீட்ரூட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப ரேரான ஷாப்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இங்க ஒரு இன்டர்நேஷனல் சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு உண்டு. ஸோ அங்க போயிட்டு தான் இந்த பீட்ரூட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இத குடிக்கவே போறேன். இதுவரைக்கும் நான் இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சதே கிடையாது. ஸோ எப்படி இருக்குமோ தெரியல. நான் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எது எது எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அப்படின்னு ChatGPT கிட்ட கேட்டு, கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கேத்த மாரி தான் பண்ண போறேன். இந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது கூட சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சு அப்படியே குடிக்கிறது தான் ஃபில்டர் பண்ணிட்டு. ஆனா சுகர்லாம் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வருதுன்னு நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸைட்டடா தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா, இது செய்யறது பெரிய டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ன்னு நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி இருந்தாலும் ஒண்ணு செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டோம். அத விடக்கூடாது. ஒரு 1 வீக் ட்ரை பண்ணிறலாம் அப்படின்ற மாரி தான் யோசிச்சே செஞ்சுட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மாரி மிக்ஸியில போட்டு அரைக்கும்போது சின்ன சின்ன பீசஸ்லாம் ஒழுங்கா அரைய மாட்டேங்குது. அது எத்தன தடவ அரைச்சாலும் அது அரைய மாட்டேங்குதா? ஸோ நம்ம தூக்கி போடுற மாரி தான் இருக்கு. அதில கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட் ஆகுது. ப்ளஸ் இப்படி ஃபில்டர் பண்ணும்போது இதில கொஞ்சம் சக்க வேற வேஸ்ட்டா போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது உண்மையா என்னன்னு தெரியல. நம்ம மிக்ஸியில போட்டு அரைக்கும்போது அதோட ஃபைபர் கன்டென்ட்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிக்ஸி சூடாகும்போது அந்த சூட்ல அது போயிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் இந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிக்கிறோம்ல, அதுக்குமே அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் கோல்டு பிரஸ் ஜூஸ் எல்லாம் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா மிக்ஸியில போட்டு அரைக்கிற ஜூஸ விட. ஸோ அது அப்படி உண்மையா இருந்தா, அப்ப நம்ம பொரியல் பண்ணும்போதுமே அடுப்புல போட்டு நம்ம சூடு தானே பண்றோம். அப்ப ஃபைபர் கன்டென்ட் போகுமா? அப்படிங்கிற மாரி எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் அந்த டவுட் வந்துச்சு. எனிவேஸ் இவ்ளோ டைம் கன்சியூமிங் ப்ராசஸா இருந்தாலும், பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஓகேடா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு.お湯張りをします。
ஆல்ரெடி நான் எந்திரிச்சதே லேட்டு தான். இதில இந்த ஜூஸ ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு 2 மீல் சாப்பிட முடியாதுல்ல. அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா லஞ்சே சாப்பிட்டுறலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் இப்ப தான் ஜூஸ் குடிச்சதுனால கொஞ்ச நேரம் பசி தாங்குமா, அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துரலாம். ஏன்னா குளிக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, அந்த டேக்கான ஒரு பெரிய டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்டிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ கடகடன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப டைம் அரவுண்ட் 2:30 இருக்கும். என்கிட்ட வந்து இந்த டோஃபு இருந்தது. இது ஆக்சுவலா ஒவ்வொரு மீலுக்கும் ஒவ்வொரு கியூப் மாரி சாப்பிடணும் அப்டின்ற ஒரு பிளான்ல தான் இந்த மாரி குட்டி, குட்டி கியூப்ஸா வாங்கியிருந்தேன். ஆனா, நாங்க நடுவுல நெறைய நாள் சாப்பிடாமயே விட்டுட்டோம். பார்த்தா இன்னைக்கு அதுவும் எக்ஸ்பயர் ஆகப்போது. ஒரு 5 பீஸ் கிட்ட இருக்கு. எப்படியாவது காலி பண்ணி ஆகணுன்றனால ஒரு 3 கியூப் இப்ப லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு, ரிமைனிங் 2 டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலா டோஃபுவோட டேஸ்ட் சுத்தமா புடிக்காது. ஆனாலும் புரோட்டீன் சோர்ஸ்க்காக தான் அத நான் சாப்பிடுறேன். ஏன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம சிக்கனும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் வெஜிடேரியன்லயே ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்றனால தான் இந்த டோஃபு வாங்கிட்டு அப்படியே கடகடன்னு இப்படி தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சுருவேன். அப்புறம் ரைஸுமே என்கிட்ட லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. ஸோ, அதில கொஞ்சமா எடுத்துக்கிட்டு, அப்புறம் எக்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆனா, எக்கு வந்து எந்த மாரி போட்டு சாப்பிடுறதுன்னு எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு ஐடியாவே இல்ல. நான் இந்த எக்கு போட்டு, அதில உப்பு போட்டு, பெப்பர் போடுற வரைக்குமே நம்ம இந்த எக்க எப்படி எடுத்துட்டு வரப்போறோம்? அவுட்புட் என்ன? அப்படின்றதே எனக்கு ஃபைனலைஸே ஆகல. அப்புறம் லாஸ்ட் மொமெண்ட்ல தான் சரி ஓகே இத ஸ்கிராம்பிள் பண்ணி நம்ம ஏன் எக் ரைஸ் மாரி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு, அந்த எடுத்து வச்சிருக்க ரைஸையும் இதில போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி, இந்த எக் ரைஸாவே மாத்திட்டேன். 2 சாலட் பாக்கெட்டுமே ஃப்ரிட்ஜுல இருந்தது. அதில 1 அகைன் இன்னைக்கு எக்ஸ்பயர் ஆகப்போது. சரி அதையுமே இன்னைக்கு காலி பண்ணி ஆகணுமேன்றனால 1 ஃபுல் பாக்கெட்டுமே சாப்பிட போறேன். சாலடுமே ஒரு மாரி டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். சும்மா அந்த கிரீன் லீவ்ஸ் எல்லாமே அப்படி போட்டு வச்சிருப்பாங்க மிக்ஸடா. ஆனா, அது கூட ஏதாவது சாலட் ட்ரெஸ்ஸிங் மாரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, அது டேஸ்ட் வைஸ் நல்லாருக்கும். இங்க ஜப்பான்ல வந்து இந்த மாரியான பல வெரைட்டி ஆஃப் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஸோ, நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் வாங்கி ட்ரை பண்ணுவேன். இந்த டோஃபுவையும், அந்த சாலடையும் ஒரே டைம்ல அப்படியே வாய்க்குள்ள வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, டோஃபு உள்ள இருக்கிறதே தெரியாது. ஏன்னா டோஃபு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான டெக்ஸ்சர்ல இருக்குமா, ஸோ டக்குனு உள்ள போயிடும். அதனால நான் இந்த மாரி சாலடோட சேர்த்து சாப்பிடும்போது, இந்த சாலடோட ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட்டு தான் நமக்கு டாமினேட் பண்ணும். அப்ப டோஃபு இருக்கிறதே நம்ம நாக்குக்கும் தெரியாது. ஸோ அந்த டேஸ்ட்டும் நமக்கு ஹிட் ஆகாது. அப்படிதான் என் நாக்க நானே ஏமாத்திக்கிட்டு இந்த டோஃபுவ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க ஜாப்பனீஸ் சாப்பிடுற ஒன் ஆஃப் த காமன் ஃபுட்ல டோஃபுவுமே ஒண்ணு. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பார்த்தோம் அப்டின்னா, பல டைப் ஆஃப் டோஃபுஸ் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க ஒரு ரோ ஃபுல்லா. அந்த அளவுக்கு அவங்க டெய்லி பேசிஸ்ல இந்த டோஃபு எடுத்துக்குவாங்க. எய்தர் வந்து சூப்ல போடுவாங்க. அப்டி இல்லன்னா, டோஃபுக்கு மேல லைட்டா சோய் சாஸ் ஊத்திட்டு, அப்டியே அதோட சேர்த்து சாப்ட்டுருவாங்க. அந்த மாதிரி டோஃபு வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட் அப்டின்னே சொல்லலாம். இப்ப எனக்கு மட்டும் தான் சமைக்கணும். அண்ட் நான் கொஞ்சம் லிமிட்டடா இந்த மாரி சிம்பிளா தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்றனால, பாத்திரமும் பெருசா பைல் ஆக மாட்டேங்குது. ஸோ, அப்பப்போ இதில நான் கழுவிடுறேனா, ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு. சிங்க் பார்த்தா எப்பவுமே கிளீனாவே இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா சிங்க்ல ஒரு பாத்திரமுமே இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கையோட இதையும் கழுவி வச்சுட்டு, அப்புறம் எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருக்கு. அதுதான் பண்ணணும். எடிட்டிங் ஒர்க் பண்ண உட்காந்துட்டேன் அப்படின்னாலே டைம் போறதே தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வீட்ல ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அந்த சிஸ்டம் பக்கத்திலேயே போய் உட்காருவேன். ஏன்னா ஒன்ஸ் போய் சிஸ்டம்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்திச்சு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால அப்படியே ஒர்க் போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் எடிட் பண்ணுறது, ஸ்கெட்யூல் பண்ணுறது, இந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது. சம்டைம்ஸ் தான் மதியம் சாப்பிட்டு உட்காருவேன். டக்குன்னு டைம் பார்த்தா ஈவினிங் ஆயிடும். அந்த அளவுக்கு டைமே பார்க்காத அளவுக்கு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். நடுவுல அந்த சேர விட்டு எந்திரிக்கிறது அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு மட்டும் தான். வாட்டர் பாட்டிலையும் ஒண்ணு பக்கத்துல வச்சுக்குவேன். தண்ணி எப்போ வேணுமோ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து எடிட் பண்றது, அதுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்குறது, ஸ்கெட்யூல் பண்றது, இப்படி ஒரு கேலண்டருமே பக்கத்துல வச்சுப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஸ்கெட்யூல் பண்ண உடனே அந்த டேட்ல நான் மார்க் பண்ணிப்பேன். நம்ம எதுக்கு ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம், யூடியூப்க்கு ஸ்கெட்யூல் பண்ணிட்டோமா, இல்ல இன்ஸ்டாக்கு ஸ்கெட்யூல் பண்ணிட்டோமா அப்படிங்கிற
அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பேன். ஸோ நான் காலையில எப்பவும் எந்திச்சு வந்தோனே இந்த கேலண்டர ஒன்ஸ் பார்ப்பேன். இன்னைக்கு டேட் என்ன? ஓகே இந்த டேட்டுக்கு எனக்கு வீடியோ இருக்கு. நாளைக்கு இருக்கா? அப்படின்றதையும் பார்ப்பேன். ஒன் டே அடுத்த நாளுக்கும் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா கடகடன்னு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிப்பேன். ஸோ நான் இப்போ ஒரு 3:00 உட்காந்து வீடியோ எடிட்டிங்க்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7:30 இருக்கும். ஃபுல்லா எடிட்டிங்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்தாச்சு. இப்போ டின்னருக்கு வந்து பைனாப்பிள் இருந்தது. மறுபடியும் இந்த பைனாப்பிளும் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்படி எதையுமே வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம கடைசி நாள் உட்காந்து சாப்பிடுறதே தான் என்னோட வேலை. இத வந்து நான் கிரில் பைனாப்பிள் மாரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ஃபர்ஸ்ட்டு பைனாப்பிளே வாங்கிட்டு வந்தேன். ஆனா சும்மா ஒரு 2 பீஸ் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மிச்சத்த கிரில் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு 2 பீஸ் எடுத்தேன். பார்த்தா ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கிரில் பண்றதுக்குலாம் டைம் இருக்காது. இதுல மசாலா போடணும், அப்புறம் கிரில் பண்ணணும். இதுக்கு நம்ம இப்படியே சாப்பிட்டு முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இதே சாப்பிட்டுட்டேன். டின்னருமே ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சுக்க போறேன். ஆல்ரெடி டோஃபு 2 பீஸ் மதியம் வச்சது இருக்கா, ஸோ அத சாப்பிடணும். இப்போ பைனாப்பிள் வேற கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேல ஏதாவது வெஜிடபிள்க்கு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்றனால, என்கிட்ட எப்பவுமே ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் இருக்கும் ஃப்ரீசர்ல. ஸோ அதில கொஞ்சத்த வெஜிடபிள் மட்டும் எடுத்து போட்டு, அத லைட்டா சாட்டே பண்ணிட்டு உப்பும், சால்ட்டும் போட்டு அத சாப்பிட போறேன். இது போக தோசை மாவும் இருக்கு. சரி ஒரே ஒரு தோசை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முட்டை தோசை மட்டும் செஞ்சு சாப்பிடலான்னு இதுதான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு டின்னர். ஒரு முட்டை தோசை, கொஞ்சமா வெஜ்ஜீஸ், 2 பீஸ் டோஃபு, அது போக நான் ஆல்ரெடி சாப்பிட்ட பைனாப்பிள். தோசை தவா எடுத்து தான் ஃபர்ஸ்ட்டு தோசை ஊத்துற மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் இப்போ தோசை தவா எடுத்தோன்னா, அகைன் அதையும் கிளீன் பண்ணணும், இதையும் கழுவணும். அதுக்கு இந்த பேனே ஆல்ரெடி நீட்டா தானே இருக்கு. இத மட்டும் லைட்டா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுட்டோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நீட்டா ஆயிடும் அப்படின்றனால, அந்த மாரி தொடச்சுட்டு, பேன்லேயே தோசை செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். நாங்க ஜப்பான் வந்த ஸ்டார்ட்டிங்ல எங்ககிட்ட தோசை கல்லாம் கிடையாது. அப்புறம் நடுவுல இந்தியா போயிட்டு வந்தப்போ தான் நான் வாங்கிட்டே வந்தேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லலாம் தோசை சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேன் தான் எங்ககிட்ட ஒண்ணு இருக்கும். அதிலேயே தான் நாங்க ரெகுலரா தோசை செஞ்சு சாப்பிடுறது. ஸோ இன்னைக்கு வந்து அதே மாரியே செஞ்சுட்டேன். இப்ப நம்ம நார்மலா ஒரு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தோசை வந்து நம்மளுக்கு பத்தாது. நம்ம 2, 3 தோசையா சாப்பிடுற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த மாரி எக் தோசையா செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வயிறு டக்குன்னு ஃபில் ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும்ல. அதனால. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து தோசை அப்படின்னாலே வந்து நார்மல் தோசை நான் சாப்பிடுறதே இல்ல. ஃபுல்லா எக் தோசை தான். ஸோ கார்ப்ஸ் எடுத்த மாரியும் ஆச்சு. அட் த சேம் டைம் புரோட்டீனும் கிடைச்சிச்சு. ஒரே டிஷ்ல 2மே முடிஞ்சிச்சுல்ல. இல்லையா தேவையில்லாம ஏன் 2, 3 டிஷ் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த மாரியே முட்டை தோசையா போட்டு சாப்பிட்டுறது. மதியத்துக்கு சாலட் இருந்ததுனால, டோஃபுவோட சாலட் சேர்த்து சாப்பிட்டேன். ஸோ, அந்த டோஃபு இருக்கிறதே தெரியாம எப்படியோ நாக்க ஏமாத்தி வயித்துக்குள்ள அமுச்சுட்டேன் இந்த டோஃபுவ. இப்ப நைட்டுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் சமாளிக்கணும். ஸோ, டோஃபு ஒரு வாய், அப்படியே ஒரு வெஜிடபிள் இப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த வெஜிடபிளோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிடும். ஸோ, டோஃபு வந்து அப்படியே தெரியாம வயித்துக்குள்ள போயிடும். இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் புடிக்காது. ஸோ, அவங்களுக்கு வந்து ஏமாத்தி குடுப்பாங்க. ஃபுட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு குடுக்குறது அந்த மாரிலாம். அதே மாரி நான் வந்து என்னோட நாக்கையே ஏமாத்திட்டு, இந்த மாரி ஹெல்த்தி ஃபுட்ட கொஞ்சம் கொஞ்சமா உள்ள செலுத்திட்டு இருக்கேன். அண்ட் முட்டை தோசைக்குலாம் நான் வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே மோஸ்ட்லி வச்சு சாப்பிட மாட்டேன். எனக்கு அது வந்து அப்படியே சாப்பிடுறது தான் பிடிக்கும். அப்பதான் அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் ஆகும். வேற ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த சைட் டிஷ்ஷோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணும். அதனால மோஸ்ட்லி நான் வந்து முட்டை தோசை இந்த மாரி பிளெயினா தான் சாப்பிடுறது. ரொம்ப ரேரா அது கூட ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் இந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பாத்திரம் எதுவுமே இருக்காது. இந்த மாரி நம்ம பிளாஸ்டிக்ல வந்து ஏதாவது வாங்குறோம்ல, இப்போ பைனாப்பிள் வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர்ல குடுத்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து அப்படியே தூக்கி போடாம, லைட்டா அலசிட்டு, அத காய வச்சுட்டு நம்ம பிளாஸ்டிக் குப்பையில போடணும். அதுதான் இங்க இருக்கிற ரூல். ஸோ இந்த மாரி என்ன நாங்க வாங்கிட்டு வந்தாலுமே, அத வந்து கழுவி தான் போடுற மாதிரி இருக்கும். அது எய்தர் நீங்க கம்பஸ்டபிள்ல போடுறீங்கனாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் குப்பையில போடுறீங்கனாலும் சரி. அத ஒன்ஸ் வந்து நல்லா அலசிட்டு, சம்டைம்ஸ் வந்து நான்வெஜ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதில ஸ்மெல் வருங்கிறனால சோப் போட்டு அலசி காய வைப்பாங்க. நான் வந்து இந்த பைனாப்பிள் தானே அப்படின்றனால சும்மா தண்ணி விட்டு மட்டும் அப்படியே ரின்ஸ் பண்ணி காய வச்சுட்டேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ லைட்டா ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன். இன்னுமே இங்க பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் மாரி தான் இருக்கு. ரொம்ப குளிரா தான் இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் ஏர்லி ஸ்ப்ரிங் மாதிரி இப்போ ஆக்சுவலா சீசன். ஸோ இந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் வெளியவே முடியும். இப்ப நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட் ஜாக்கெட் தான். இது கண்டிப்பா குளிர தாங்காது.
பட் நம்ம இப்போ வாக்கிங் தானே போறோம். ஸோ நடக்க நடக்க லைட்டா பாடியும் ஹீட் ஆகுமா, ஸோ அந்த ஹீட்ல வந்து குளிர் பெருசா தெரியாது. வெளிய இப்போ போன உடனே குளிரும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிர் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 டிகிரி இருக்கு எங்க ஏரியால. எங்க வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே அங்க ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்க தான் இப்போ ஒரு கொஞ்ச நாளா வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைட்ல நடக்கிறதுக்குன்னு ஒரு பேமெண்ட் போட்டிருப்பாங்க ரோடுக்கு 2 சைடுமே. அங்க தான் ஜாகிங், வாக்கிங்லாம் போவாங்க மோஸ்ட்லி. அவங்க இந்த பார்க் மாதிரி போய் ஜாகிங் போறது, அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரோட்லயே இந்த பேமெண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னவோ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆப்போசிட்ல யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வழி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாரிலாம் இருக்கிறனால நான் மோஸ்ட்லி இந்த ரோட்ல நடக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கிற மாரி ஒரு பார்க்குக்கு வந்து இது பார்க்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரவுண்ட். இங்க வந்து இந்த மாரி வாக்கிங் போயிட்டுருப்பேன். இப்போ ஒரு 1 ஹவர் கிட்ட வாக்கிங் போயாச்சு. நடக்கவே முடியல. பயங்கரமா மூச்சு வாங்குது. அதையும் தாண்டி இந்த குளுர்ல இந்த மூக்கெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கும் சம்டைம்ஸ். அதுவும் இல்லாம கையுமே குளிர நல்லா விரைச்சு போயிடும். ஸோ எப்பவுமே வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஹீட்டர் ஓடிட்டு இருக்குமா, அதில போய் கொஞ்ச நேரம் அப்படியே கைய காட்டிட்டே இருப்பேன். அந்த ஹீட் படப்பட கை வந்து கொஞ்சம் நார்மல் ஆகும். இப்போ வின்டர் சீசன்ல இந்த மாரி வாக்கிங் போறனால பெருசா வேர்க்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 ட்ராப் வேர்வை. அது வந்து ஃபேஸ்ல இருந்து மட்டும் வருமே தவிர, பாடிலலாம் எங்கேயுமே வேர்த்த மாரியே ஃபீல் இருக்காது. இப்போ இதே சம்மரா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து ஒன்ஸ் குளிச்சா தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா வின்டர்ல பெருசா வேர்க்காதுன்றனால, நான் குளிக்கலாம் மாட்டேன். ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸ் பேக் தான் கால் ஃப்ராக்சர் ஆச்சு. இப்போ ஓரளவு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. ஆனாலும் அந்த கால்ல இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்டில் வீக்கா தான் இருக்கு. அதனால இந்த மாரி வாக்கிங்லாம் போகும்போது அந்த மசில்லாம் பெயின் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இந்த மாரி பாத் டப்ல நல்லா ஹாட் வாட்டர் புடிச்சிட்டு, அதில கொஞ்ச நேரம் கால வச்சு உட்கார்ந்தோம் அப்டின்னா, ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி, கொஞ்சம் பெயின்லாம் கம்மியாகுது. அதனால வந்தோனே ஒரு 1/2 மணி நேரம் அப்டியே பாத் டப்ல போய் உட்காந்துட்டு, இப்போ ஜீரா வாட்டர் குடிக்கலான்னு வந்துட்டேன். டெய்லி நைட்டு ஜீரகம் ஊற வைக்கும்போதே 2 டைம்ஸ்க்கு வர மாரி தான் ஊற வைப்பேன். காலையில 1 கிளாஸ், அப்புறம் நைட்டு 1 கிளாஸ் குடிக்கிற மாதிரி. கணேஷ் இருக்கும்போது அவனுக்கும் சேர்த்து ஊற வைப்பேன். இப்ப நான் மட்டும் இருக்கறனால, எனக்கு மட்டும் 2 கிளாஸ் வர மாதிரியான குவான்டிட்டி தான் ஊற வைப்பேன். ஸோ காலையில 1 கிளாஸ் குடிச்சது போக, இப்ப நைட்டும் எல்லா மீலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, அகைன் 1 கிளாஸ் வார்ம் பண்ணி குடிச்சிருவேன். நாளைக்கு குடிக்கிறதுக்கு அகைன் ஜீரகம்லாம் ஊற வச்சுட்டு, அப்படியே டைரக்ட்டா பர்னர் மேல தூக்கி வச்சுருவேன். ஸோ காலைல எந்திச்சு வந்தோனே பர்னர் ஆன் பண்ணி விட்டுட்டு, அப்படியே போய் பிரஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அது கொஞ்சம் ஹீட் ஆகியிருக்கும். ஸோ வந்தோனே குடிச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சமா பீனட்ஸையும் ரோஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பனானா தான் சாப்பிட போறேன். அந்த பனானா சாப்பிடும்போது எனக்கு கூட வந்து இந்த ரோஸ்டட் பீனட் வச்சு சாப்பிட்டா அந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். பட் வீட்ல வந்து காலி ஆயிடுச்சு ரோஸ்டட் பீனட்டுன்றனால, கொஞ்சமா அத வந்து ரோஸ்ட் பண்ண போறேன். எப்படியும் அது ரோஸ்ட் ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றனால, அந்த டைம் கேப்ல அது வரைக்கும் கலரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கலரிங் புக்க தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இந்த புக்க வந்து கணேஷ் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப எனக்கு கால்ல அடிபட்டிருந்தனால என்னால கடைக்கு போக முடியாது. ஸோ அவன்ட்ட சொன்னதுக்கு அவன் இந்த மாதிரி ஏதோ ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற மாரி ஒரு வாட்டர் கலரிங் பண்ற புக் ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுத்தான். எனக்கு அத பார்த்த நாள்ல இருந்தே எனக்கு அந்த கலரிங் புக் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் யூஸே பண்ணல. எனக்கு இந்த ஜூட்டோபியா மாரியான சிம்பிளான ஒரு புக் தான் வேணும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் பாஸ்க்கு தான் அந்த கலரிங் பண்றேனே தவிர, நான் எதையும் கத்துக்கலாம் இல்ல. ஸோ இந்த மாரி சிம்பிளா இருந்தா தான் எனக்கு கலரிங் பண்றதுக்கும் இதெல்லாம் ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஆனா அவன் வந்து அப்படி ஒரு புக்க வாங்கி குடுத்துட்டதுனால, அத நான் வந்து ஓப்பனே பண்ணாம வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் கலர் பண்ண போறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீட்டிங் கார்டு. சும்மா ஜாக்கில பனியன் வாங்குனதுக்கு அந்த பனியன் உள்ள வச்சு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு கார்ட் தான் இது. அத வந்து என் அக்கா பொண்ணு கிரீட்டிங் கார்டா மாத்தியிருக்கா. லாஸ்ட்டா அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ, அப்ப நியூ இயரா, ஸோ நியூ இயர்க்காக கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் எழுதி இந்த மாரி கிரீட்டிங் கார்ட் மாரி ஒண்ணு குடுத்திருந்தா. இந்த ஒரு பேக்குக்குள்ள தான் என்னோட அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸு, அப்புறம் இந்த மாரி கலரிங் திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் கலரிங் பண்ணி. அந்த கால் அடிபட்டுட்டு இருந்த டைம்ல பண்ணது தான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்ல. ஏன்னா இந்த கலரிங் புக்கே எனக்கு பிடிக்கலன்றனால, நான் கலரிங் பண்றதே பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த கலர் பென்சில்ஸ்லாம் வெளிய எடுத்திருக்கேன். சரி அப்படியே எப்படியும் பீனட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்குன்றனால, ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் அலார்ம் வச்சுட்டு, போயிட்டு லைட்டா கலறி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி டைமரையும் வச்சுட்டு வந்துட்டு, அங்க உட்காந்து கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வாட்டர் கலரிங் பண்ணுற புக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து கலரிங் புக் கம் போஸ்ட் கார்ட் மாதிரி. பின்னாடி வந்து அந்த போஸ்ட் அனுப்புறதுக்கான பேட்டர்ன் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலரிங்லாம் முடிச்சுட்டு யாருக்காவது போஸ்ட் அனுப்பணும் அப்டின்னா, அப்படியே இது பின்னாடியே நம்ம போஸ்ட்டா அனுப்பிச்சு விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வாட்டர் கலரிங்லாம் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவ்ளோ எனர்ஜிலாம் இல்ல. சும்மா அந்த பீனட்ஸ் வறுக்கிற வரைக்கும் தான் நான் இந்த ஒர்க்க பண்ண போறேன்றனால, இப்போ உட்காந்து வாட்டர் கலரிங்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அத வேற கழுவி வச்சுட்டு இதெல்லாம் நம்மளால முடியாதுன்றனால, சும்மா கலர் பென்சில் வச்சு மட்டும் எது ஈஸியா இருக்கோ அத ஃபர்ஸ்ட்டு கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அததான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அங்க டைமரும் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ டைமர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு, அந்த வேர்க்கடலையும் லைட்டா கிளறி விட்டுட்டு, மறுபடியும் வந்து கலரிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாரி கலரிங் பண்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பெருசா கலரிங்கோட அந்த நுவான்சஸ்லாம் கண்டிப்பா தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச கலரிங்க எனக்கு இந்த மாரி பண்றது புடிக்கும். அது ஒரு மாரி எனக்கு டைம் பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் ஃபீல் ஆகுன்றனால, நான் எப்பலாம் வந்து எனக்கு தோணுதோ, அப்பலாம் இந்த மாதிரி உட்காந்து நான் கலரிங் பண்ணிட்டுருப்பேன். ரொம்ப நீட்டாலாம் பண்ண மாட்டேன். சும்மா எனக்கு தோன்ற ஏதாவது ஒரு கலர்ஸ போட்டு பண்ணிட்டுருப்பேன். இப்ப நான் ஆல்ரெடி காட்டுன சுட்டோப்பியாவே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கலர் ரெஃபரன்ஸ்லாம் எங்கேயும் கிடையாது. நம்மளா ரேண்டமா குடுக்கறது தான். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, என்கிட்ட யூஸ் பண்ணாத ஸ்கெட்ச் ஏதாவது ஒரு கலர் இருக்கும்ல, அத எடுத்து போட்டு யூஸ் பண்றது. அந்த மாரி எனக்கு என்ன தோணுதோ, அப்படியே என் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டுருப்பேன். அந்த மாரி நான் ஒரு ஹாபி ஒண்ணு வச்சிருக்கேன். இப்போ வந்து பீனட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இத வந்து லைட்டா மட்டும் ஆற வச்சுட்டு, அப்படியே பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒர்க் முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல தூங்க போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 12:00 இருக்கும். இப்போவே பண்ணிட்டா காலையில உடனே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காலையில எந்திரிச்சு மறுபடியும் இந்த ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு மாரி சோம்பேறித்தனமா இருக்குன்ற மாரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் சரி நைட்டே பண்ணிரலாம். எப்படியும் தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அத கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன் போட்டு விட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆறிடும்ல. ஸோ ஃபேன் போட்டு விட்டு ஆற வச்சுட்டு, அப்புறம் அதோட பாக்ஸ்லயும் பேக் பண்ணி அப்படியே வச்சிட போறேன். இதுக்கப்புறம் வந்து தூங்குற வேலை மட்டும் தான். ஸோ இப்போ நான் 12 மணிக்கு தூங்குறேன்னா, அப்போ ஆப்வியஸ்லி காலையில என்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. ஸோ ஒரு 9 மணி, 10 மணி இந்த மாரி தான் எந்திச்சிட்டுருப்பேன். ஸோ இந்த ஒரு பீனட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகுற டைம்ல நான் இவ்வளோ தான் கலர் பண்ணேன். இதுக்கு மேல இத மூடி வச்சுட்டு நான் தூங்க போறேன். இதுக்கு மேல இந்த புக்க நான் எப்போ ஓப்பன் பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் ஆஃபன் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த புக்க கலர் பண்றேன்றனால, இந்த மாரி ஏதாவது வேற வழியே இல்ல. சும்மா ஃபோன் நோண்டுறதுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சா மட்டும் தான் கலரிங் பத்தி யோசிப்பேன். மத்தபடி அந்த ஜூட்டோபியா புக்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கலரிங் பண்றதுக்காகவே ஏதாவது ஒரு படத்த போட்டு விட்டுட்டு, படம் கொஞ்சம் மொக்கையா போச்சு அப்படின்னா, உட்காந்து கலர் பண்ணிக்கிட்டே படம் பார்த்துட்டுருப்பேன். ஸோ 2 இன் 1 மாரி ஆயிடும். இப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போய் தூங்க போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது விளாக்ல வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சஜஷன் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.